முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் செங்கோட்டையில் முதன்முறையாக இந்திய கொடியை ஏற்றினார். அதன் பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்திய சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் தேசிய விடுதலை நாளாகும். இது நாட்டின் சுதந்திரத்திற்கான போராட்டத்தை நினைவுபடுத்தும் வகையிலும் நாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை நினைவுபடுத்தும் வகையிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய சுதந்திர தினம் நாட்டு மக்களிடையே தேசிய உணர்வு மற்றும் சகோதரத்துவ உணர்வுகளை தூண்டி ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது. இந்நாளில் நமது பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களில் நம் நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை மகிழ்ச்சியுடன் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை மற்றும் அஞ்சலி செலுத்தும் வகையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது நமது மதம், கலாச்சாரம் மற்றும் ஜாதி வேறுபாடின்றி ஒவ்வொரு இந்தியனும் இந்தியன் என்ற பெருமையை கொண்டாட ஒன்று கூடி விழாவை கொண்டாடுகிறார்கள். ஆகஸ்ட் 15ஆம் நாள் பல நாடுகளில் இந்திய தினம் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. கல்வி, விளையாட்டு, போக்குவரத்து, வணிகம் என எல்லா துறைகளிலும் இந்தியா சுதந்திரம் பெற்றிருப்பது நம் முன்னோர்களின் பல ஆண்டுகால போராட்டத்தால் தான். 1947க்கு முன் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களின் அடிமைகளாக இருந்தனர் மற்றும் அவர்களின் அனைத்து கட்டளைகளையும் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தது. இதனை அறிந்த மகாத்மா காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், தாதாபாய் நவ்ரோஜி, சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தியாகிகள் பல போராட்டத்திற்கு பிறகு இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தனர். இன்று நம் இந்தியாவில் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருப்பதற்கு காரணமாக இருந்த அனைத்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் புகழ் என்றென்றும் வாழ்க. சுதந்திர தின கவிதை. அகிம்சை வழியில் காந்தியும், நேர்மை வழியில் நேருவும், ஆயுதமேந்தி நேதாஜியும், எழுதுகோல் கொண்டு பாரதியும், எழுதுகோல் கொண்டு பாரதியும், வீரமங்கையாய் வேலு நாச்சியாரும், கப்பலோட்டிய வஉசியும், கொடியை ஏந்தி குமரனும், கப்பம் கட்ட மறுத்த கட்ட பொம்மனும் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை ஒற்றுமையாக கைகோர்த்து நாமும் பேணி காத்திருவோம். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.